சட்டத்தை என்ன விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வாபஸ் வாங்குறதுக்காகவா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? எதுக்காக எங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? என்னால உங்களுக்கு தேவையில்லாம ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்காக ஐம் ரியலி சாரி இன்ஸ்பெக்டர். ஆனா நீங்களே பாருங்களேன், அவரால் அவரோட ஃபேமிலி எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு. அவங்க வீட்ல 2 சின்ன பசங்க இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் லாக்அப்ல இருந்தாருன்னா அது அந்த பசங்களையோல பாதிக்கும். அது மட்டும் இல்லாம இவர் பண்ற தப்புக்கு இவரோட ஃபேமிலி அவஸ்தைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி கான்ஸ்டபிள், அவரை கூட்டிட்டு வாங்க. ஹாய் கீர்த்தி, அரெஸ்ட். ஐயோ, என் காலையை பிடிக்கிறீங்க, பேட்டை காட்டாதீங்க. மோகனண்ணா மெதுவா. சேஸ் 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 சேஸ். ஓ ஷிட். இது என்னோடது. வாங்க கார்ல ஏறுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஹாய் சார். இவங்க சொன்னதுனால தான் உங்களை விடுறேன். ஆனா இன்னொரு முறை இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பெயில் கூட கிடைக்காது. ஆனா நான் என்ன பண்ண சார்? அமைதியா இருங்க. அப்புறம் நீங்க ராதிகா மேடம், போலீஸ் மக்களோட நண்பனா இருக்க தான் முயற்சி பண்றோம். ஆனா அதை அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க. எங்களோட கடமையை செய்ய விடுங்க, தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க. சாரி. இட்ஸ் ஓகே, இனிமே கவனமா இருங்க. அவள ஒரு அடி போட்டு போங்க. வண்டி எடுங்க. ஓ சும்மா இருங்க. அட விடு அண்ணா. அண்ணா பாத்து. மோகன் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா சாட்சியா சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னையில இருந்து ராதா என்னோட பொறுப்பு. நீங்க தாமினிக்காவத காதலிக்கிறீங்க? அட நான் தாமினி எல்லாம் காதலிக்கல, நான் உன்னதான். இவதான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? இவ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? என் மேல? உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஓகே. ஏன்னா நீங்க என் வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாலும் என்னால என்ன பண்ண முடியும்னு காட்ட நினைச்சா அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன? இந்த தடவை நான் உங்களை விடுறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை நேரா ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அப்படியா? அதனால உங்க நல்லதுக்காக சொல்றேன், நீங்க என் கிட்ட இருந்து, என் புள்ள கிட்ட இருந்து, என் ஃபேமிலி கிட்ட இருந்து விலகி இருங்க, தூரமா இருங்க. தள்ளி விடு. எப்படி நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புவியா? உன்னோட எல்லா உண்மைகளையும் எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லிடு உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, யுவன் கிட்ட. அப்ப என்ன பண்ணுவ? நீங்க யுவன் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது மோனையா. எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க யுவன் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை கூட, நாட் ஈவன் a single word. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் கத்துறாயவா? தெரியலையே. நோ எக்ஸிட். உங்க மருமக கூட சேர்ந்து என்ன அல்வாவை கிண்டிக்கிட்டு இருந்தீங்க. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கணும்னு அவகிட்ட சொன்னீங்க. யுவனுக்கு மோகன் ஐயா மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை நான் எப்படி போக்குறது மம்மி? யுவனுக்கு இத பத்தி எப்பயுமே எதுவுமே தெரியவே கூடாது.
என்ன தெரியக்கூடாது எனக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓன்னு ஏன் நடுங்குறீங்க? நீங்க இவ்வளோ நடுங்குறீங்கன்னா இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்றதை பார்க்கும்போது எனக்கு அதை புரிஞ்சிடும்ல போயின்னு. சரி, ஆக்டிங்லாம் போதும். இப்போ உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? என்ன என்கிட்ட மறைச்சிங்க? அப்போ ராதிகா கிட்ட என்ன பேசுனீங்க? முதல்ல ராதிகா எங்க? எங்க அவ? எனக்கு தெரியாது. தெரியாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவ எங்க இருக்கான்றத மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றத நம்புப்பா. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். நீங்க சொல்றது உண்மைன்னு நான் நம்பணும் இல்லையா? ஆனா உங்க கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமாம்மா. அப்போ சொல்ல மாட்டீங்க. அன்பா மரியாதையா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. யுவன், நான் உண்மைதான் சொல்றேன். எனக்கு தெரியாதுடா. ஒண்ணும் பிரச்சனை நம்பு. இல்ல. வாங்க என் கூட வாங்க. வாங்க யுவன், சொல்றேன். யுவன் வாங்க, எங்க வாங்க. கூட்டிட்டு போற? வாங்க. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு. இனி என் வீட்ல நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. நீங்க என் கிட்ட இருந்து என் ஃபேமிலி கிட்ட இருந்து தூரமா இருங்க. ஆனா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் மிஸ்டர் மோகன். நீங்க கொடுக்கிற ப்ராமிசஸ் என்னைக்கும் நீங்க உடைக்க மாட்டீங்க. இல்ல இத்தனை வருஷங்கள்ல அதுவும் மாறி போச்சா? இந்த ஒரு குணம் தான் உங்களுக்குள்ள இருந்தது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் செய்வீங்க. அந்த குணம் கொஞ்சமாவது உங்களுக்குள்ள இன்னும் இருந்தா நீங்க யுவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. எதுவுமே சொல்லக்கூடாது. ஒருவேளை அவர்கிட்ட நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா மிஸ்டர் மோகன், அப்புறம் ஒரு காலத்துல நான் காதலிச்ச அந்த மனுஷன் நீங்க கிடையவே கிடையாதுன்னு நான் புரிஞ்சுப்பேன். என் பார்வையில நீங்க இறங்கிடுவீங்க. அதுவும் எந்த அளவுக்கு இறங்கிடுவீங்க தெரியுமா மிஸ்டர் மோகன்? நான் இல்ல, உங்களால கூட உங்களை மறுபடியும் என் பார்வையில தூக்கி நிறுத்தவே முடியாது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் இவருக்கு புரிய வைங்க. ஒருவேளை இதுக்கு மேலேயே இவர் என்னோட குடும்ப விஷயத்துல தலையிட முயற்சி பண்ணாருன்னா அதுக்கப்புறம் நான் என்னோட பொறுமை இழந்துருவேன். அண்ட் உங்கள யாராவது ஒருத்தர் என் குடும்பத்துக்கு எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியம், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மோகனண்ணா, மோகனண்ணா, உங்களுக்கு தலைக்கேறிடுச்சு. நீங்க வாங்க, கார்ல உட்காருங்க. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். என்ன அஜித், நீ எதுக்கு இப்படி நடுங்குற? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க. நம்ம எதுவா இருந்தாலும் கார்ல உட்காந்துக்கிட்டே பேசலாம். ஓகே. சாரி ராதா. ப்ளீஸ் இவரை என்கிட்ட இருந்து, என் வீட்டுக்கிட்ட இருந்து, என் குடும்பத்துக்கிட்ட இருந்து தூரமா இருக்க சொல்லுங்க. கை நடுங்குது. கை நடுங்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அஜித் கூட்டிட்டு வா. நான் முயற்சி பண்ணிட்டு தானே கை இருக்கேன். நடுங்குனா வாங்க, வாங்க. காதல் திரும்பி வந்துரும். மெதுவா மெதுவா. ராதா, ராதா அரலவுஸ் கிடையாது. ராதா ஒரு சீட்டர். எவ்வளோ வேகமா லைஃப்ல சுவைன்னு முன்னாடி போயிட்டா. ராதாலாம் ஒலிம்பிக்ஸ்ல இருந்திருக்கணும். கண்டிப்பா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருப்பா. இந்தியாவுக்கு கோல்டு மெடல். சீட்டர், சீட்டர். எனக்கு சக்தி இருந்தா என்னோட மோகனனாவும் உன் வீடு இல்ல. நீ இருக்க பக்கமே விட்டுருக்க மாட்டேன். நீ மறுபடியும் எங்க ஃபேமிலியை சந்திச்சதுல இருந்து நான் ப்ரே பண்றது ஒரே ஒரு விஷயம்தான். எப்படி என்னோட மோகனனாவையும் என்னோட ஃபேமிலியும் உன்கிட்ட இருந்து தூரமா வச்சுக்கிறது என்ன. ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை கைதியா இருக்கேன். ஒன்னும் பண்ண முடியல. எங்க அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கேன். அதனால அவரை தடுக்கவே முடியல என்னால.
அதுவும் இல்லாம திரும்ப திரும்ப எங்க அண்ணனை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க பாரு நீ. அவர் ஒன்னும் அவ்வளவு கெட்டவர் கிடையாது. அவர் நிலைமையை பார்த்தல நீ. என்னோட மோகன் அண்ணாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ மட்டும்தான் ராதா, நீ மட்டும்தான். என் மோகன் அண்ணா இது வரைக்கும் வாழ்க்கையில குடின்ற பக்கமே போனது கிடையாது. இன்னைக்கு அவரோட நிலைமைய பார்த்தல்ல, இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம். உன்னோட நீ துரோகம் பண்ணல என் அண்ணனுக்கு, அதான் என் அண்ணனோட மனசு உடைஞ்சு போயிடுச்சு. நானா? சீரியஸ்லி கீர்த்தி, நானா? உனக்கு வெக்கமாவே இல்லையா? கொஞ்சமாவது வெக்கம் மிச்சம் இருக்கா? இருந்தா வெக்கப்படு. நான் என்னமோ நீ எனக்கு துணையா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் எனக்கு எதிரா நீ போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா என்ன பண்றது, நீயும் உன்னோட ஃபேமிலி மாதிரி அடுத்தவங்க மேல பழி போட கத்துக்கிட்ட கீர்த்தி. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நான் உங்க அண்ணனுக்கு துரோகம்லாம் எதுவும் பண்ணல. சொல்லிட்டு தான் போன அவரை விட்டு. கழுத்துல இருந்த தாலி அறுத்து அவர் கையில கொடுத்துட்டு தான் போனேன். இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்க கதை. நான் ஒன்னும் ஓடிலாம் போகல. என்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உன் அண்ணனோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டேன். அவரை விட்டதுக்கு அப்புறமா நான் என்னோட லைஃப்ல என்ன பண்றேன், ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன் எல்லாம் என்னோட விருப்பம். இப்ப உங்க அண்ணனால நான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறத பார்க்க முடியலன்னா அது என்னோட பிரச்சனை கிடையாது கீர்த்தி. அவர்கிட்ட போய் சொல்லு, அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். கத்தி கலாட்டா பண்ணணுமா, அழணுமா, பாடணுமா, என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஆனா என் ஃபேமிலி கிட்ட இருந்தோம், என் கிட்ட இருந்தோம், என் புள்ள கிட்ட இருந்தோம் தூரமா இருக்கணும். அவரோட இந்த நிலைமை இருக்குல்ல, இதுக்கு அவர் தான் காரணம். அவருக்கு உண்மையை காட்டும் போது தன்னோட கண்ணில் துணியை கட்டிட்டு நிற்பாரு. ஆனா அதே உண்மை அவர் கண்ணு முன்னாடி வரும்போது சின்ன குழந்தை மாதிரி அழுது கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவரால் அடுத்தவங்க நிலைமை எவ்வளவு மோசமாகுதுன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் என்ன எவ்வளவு வேணா தப்பா பேசிக்கிட்டோம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, யாரையாவது பார்த்து ஆள்காட்டி விரல நீட்டுறன்னா மிச்சம் 3 விரல் உன்ன பாக்குதுன்றத மறந்துடாத. என்ன கெட்டவள் ஆக்குறதுனால உங்க அண்ணன் ஒண்ணு பெரிய மகான் ஆயிட மாட்டாரு. புரியுதா? நான் உங்களுக்காக ஆசையா ட்ரெட்மில் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. எங்க ஏறி நில்லுங்க. பொறுமையா இப்போ? இத அந்த செருப்பை முதல்ல செருப்பு கழட்டு. நீ என்ன பண்ண போற? ஏறுங்க ஏறுங்க யுவன், இருங்க. இது மேல நீங்க ஓடணும். யுவன் என்னடா பேசுற? உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க, இது எக்ஸசைஸ். உங்களோட கொழுப்பெழுத்த உடல் மாதிரியே உங்க மூளைக்குள்ளேயும் ஏறிடுச்சு அந்த கொழுப்பு. இப்ப ஓடுனீங்கன்னு வைங்க, கொழுப்பு குறைஞ்சிரும். அப்பதான் என்கிட்ட மறைக்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராதிகா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, என்னமோ சொல்லிட்டு இருந்தா அவ. என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க? யுவன், யுவன் அந்த மாதிரி எதுவும் இல்ல.
அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. இல்ல உங்களுக்கு ஞாபகம் வரும், அது ஒரு நிமிஷம். இப்ப ஞாபகம் வரும் பாருங்க. பாருங்க, பியூட்டிஃபுல். யுவன், நீ சந்தேகப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு கேளு. உண்மையை சொல்லுங்க, விட்டுடுறேன். முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. அது எப்படி விடுவேன்? இப்பதானமா உடற்பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. யுவன் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அப்படி எதுவும் இல்ல. இப்ப இது ஞாபகம் வருதா? யுவன், என்ன கீழே இறக்கி விடு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. இப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்க. இதோ பாருங்க. யுவன், ஞாபகம் வருதா? இன்னும் ஸ்பீடு கூட்டவா? யுவன் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இங்க அங்க கையை நீட்டினீங்கன்னா கை உடைச்சுக்கும், வலிக்கும்ல. சைலண்டா நடந்துகிட்டே யோசிக்கணும். ஞாபகம் வருதா? மூளையை கொஞ்சம் கசக்கி யோசிங்க. யுவன், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. உங்களுக்கு தெரியாதா? கதை ஓரத்துல 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க. அப்படி என்ன பேசுனீங்க சொல்லுங்க. இப்ப ஞாபகம் வந்துரும். வருதா? அங்கெல்லாம் வேலை செய்யுது. அதோட கண்ட்ரோலே என்கிட்ட இருக்குது. இவன் இதை நிறுத்து. ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன்ல. அவ்வளவுதான். சபாஷ். யுவன், சொல்லுங்கம்மா, ராதிகா கிட்ட என்ன பேசுனீங்க? யுவன் நிறுத்துன்னு இப்ப ஞாபகம் வருதா? இப்ப வாசல் ஞாபகம் வருதா? கொஞ்சம் ஒண்ணு ஞாபகம் வந்துடும். ஒருவேளை நீங்க யுவன் கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா மிஸ்டர் மோகன், அப்புறம் ஒரு காலத்துல நான் காதலிச்ச அந்த மனுஷன் நீங்க கிடையவே கிடையாதுன்னு நான் நினைச்சுப்பேன். ஒருவேளை இதுக்கு மேல இவர் என் குடும்ப விஷயத்துல தலையிட முயற்சி பண்ணாருன்னா அப்புறம் நான் என்னோட பொறுமையை இழந்துருவேன். அண்ட் உங்கள யாராவது ஒருத்தர் என் குடும்பத்துக்கு எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியம், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் கடவுளே கிருஷ்ணா, ஏன் என்னை இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல தள்ளிட்டீங்க? ஏன் என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க? ஒரு பக்கம் என்னோட பழைய காதல், இன்னொரு பக்கம் என்னோட புது கடமை. ஒரு பக்கம் என்ன தூக்கி எறிஞ்ச அந்த காதல் மறுபடியும் வந்திருக்கு. ஆனா நான் அவரை காதலிக்கிறதை என்னைக்கு விட்டதே கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மனுஷன் என்னோட கடினமான நேரத்துல எனக்கு துணையா வந்தாரு, என்ன பாத்துக்கிட்டாரு. ஒரு பக்கம் என்னோட பழைய காதல் என்ன கூப்பிடுது, இன்னொரு பக்கம் என்னோட புது கடமை. என் குழந்தைக்கு அப்பாங்கிற பாசத்தை கொடுத்திருக்காரு. நான் என்னோட பழைய காதலுக்காக என்னோட புது கடமையை விட முடியாதுல்ல. என்னால அவ்வளவு சுயநலமா இருக்க முடியாது கடவுளே கிருஷ்ணா, என்னால முடியவே முடியாது. மோகனையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்னால அவரை விடவும் முடியல, அவர் கூட போகவும் முடியல. ஏன் கடவுளே கிருஷ்ணா, ஏன் திரும்ப திரும்ப மோகனையாவுக்கு இவ்வளவு வேதனையை கொடுக்க, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க என்ன வற்புறுத்துறீங்க? ப்ளீஸ் கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஏதாவது வழியை காட்டுங்க ப்ளீஸ்.